விஜய் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சுட்டா விஜய் கட்சியை பற்றி நான் அரசியலே பேசுவதில்லை. சத்தியம் சத்தியம். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறது என்னோட கெஸ்ஸிங். சரி, என் நாட்டின் முதல்வர் தமிழக வெற்றி கலைவர் விஜய், இதில் என்ன இருக்கு? சரி, எப்படி இருந்தாலும் ஆயிடுவீங்க, நல்லது செய்யுங்க. முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை ஒழிக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போதை ஒழிப்புன்னு சொன்னீங்க. முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து போடுங்க, டாஸ்மார்க்கை மூடுங்க. என் கழுத்தில் விசில் சின்னத்தை போட்டுக்கிட்டு நான் பேசுகிறேன். எப்படி இப்படி ஒரு ரிசல்ட்டை மக்களால் கொடுக்க முடிஞ்சது? இல்லை மக்கள் என்ன நினச்சாங்க? யாரை கேட்டாலும் போடலைங்கிறாங்கம்மா. இப்போ கேட்குறவங்களே எதுக்கே போட்டேன்னா, நான் அதுக்கு தான் போட்டேன், அதுக்கு போடலையே, விசிலுக்கு போடலேங்கிறான். ஆனால் விசிலுக்கு போட்டிருக்காங்க. போடாமல் இப்படி வந்துருக்கு ஓட்டு. மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு உள்ளுக்குள்ள நினச்சிருக்காங்க. பொண்டாட்டியோட வாழல திரிசாவோட வாழ்றாருன்னோ. நேற்று திரிசா நேராக போயிட்டாங்களே, 2 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒரு தொகுதியை வாபஸ் வாங்கிட்டு திரிசா என்ன ஜெயிக்க போகிறாங்க? அப்புறம் என்ன, ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நிற்கிறது பெரிய விஷயமா என்ன? அவங்க நிற்க போகிறாங்கன்னு இன்னும் அறிக்கை விடலையே. இப்போ நின்னாதான் இப்போ என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். நின்று போட்டுமே. நான் ஏடிஎம்கேனா நீ டிஎம்கே கழுவி ஊற்றுறது, நீ டிஎம்கே தான் என்ன கழுவி ஊற்றுறது. ஆக்சுவலாக இவரை விட்டாச்சு கணக்கில், விஜய கணக்கில் விட்டாச்சு. விஜயையும் சேர்த்து அடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு வந்திருக்குமான கேள்வி. அடிச்சு 50 ரூபா அப்பாயின்மெண்ட் ஆடுற அம்மா. டி நகர்லாம் எப்பேற்பட்ட தொகுதி, சத்யா அண்ணன் ஏடிஎம்கேல சத்யா அண்ணன் தொகுதிமா ஒன்று வாஸ் அவுட்டு. மந்திரி தொகுதியெல்லாம் வாஸ் அவுட்டு. எல்லார் கோட்டையும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆமாம்மா, உடைச்சிட்டாங்கம்மா. குளத்தூர் கோட்டையே உடைச்சிட்டாங்களே. என்னம்மா? ஆமாம்மா, உடைச்சிட்டாங்கம்மா. வேற என்னம்மா சொல்றது?